Hi viewers, welcome to Adu Samayal. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பொரிச்ச கூட்டு நான் பண்ணிருக்கேன். கொத்தவரங்கால பண்ணலாம், அவரைக்கால பண்ணலாம். நீங்க வந்து அந்த green vegetables எதுல வேணாலும் நீங்க பண்ணலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த பொரிச்ச கூட்டு நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா லைக் பண்ணுங்க, subscribe பண்ணுங்க. நியூ சப்ஸ்கிரைபரா இருந்தா அந்த ஆல் பட்டன் பிரஸ் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. Thank you. Like பண்ணுங்க, share பண்ணுங்க, subscribe பண்ணுங்க. நியூ சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா ஆல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க, பெல் பட்டன். இப்போ வீடியோக்குள்ள போலாம். அந்த பொரிச்ச கூட்டு எப்படி பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பொரிச்ச கூட்டு எப்படி பண்ணுறதுன்றது வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தேவையான அளவு கொத்தவரங்காய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பைத்தம்பருப்பு எடுத்து வேக வச்சு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்ன பொருள் அரைக்க தேவையானது பார்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து உளுந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன்னு பெப்பரும், அதுக்கப்புறம் ஜீரா, அதுக்கப்புறம் ஒரு 8 பல்லு தேங்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் வரமிளகா, அதுக்கப்புறம் ஒரு இனுக்கு கருவேப்பிலை, அப்புறம் தாளிக்க தேவையான பொருட்கள் கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, அப்புறம் பெருங்காயம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இப்போது பார்த்திங்கன்னா முதல்ல இந்த பொரிச்ச கூட்டு அப்படின்னாலே இது நம்ம அரைக்கிறோம் இல்லையா, அதுக்கு என்னென்னலாம் அரைக்கணுமோ அதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது நல்லா வறுத்து கொஞ்சம் ஆறின பிறகு இந்த மாதிரி நல்லா மைய நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இது வேக வச்சோம் இல்லையா பைத்தம்பருப்பு, கொத்தவரங்காய், அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு நல்லா கொதி வந்ததும் தாளித்து இருக்குன்னா பொரிச்ச கூட்டு ரெடி. ஸோ இது ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவரைக்காய்க்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த கொத்தவரங்காய், இந்த மாதிரி இந்த பச்சை காய்கறிகளுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி மற்ற காய்கறி போட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து நீங்கள் குழம்பு பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு நாள் கூட்டு பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். சிம்பிளாக இந்த மாதிரி எதுவுமே இன்றைக்கி மெனு உங்களுக்கு அப்படி பிடிப்படலைன்னா இதை வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். இதை பண்ணி ஒரு வடாம் பொரித்து அதுக்கப்புறம் ஒரு தொகையல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதுவே கூட நீங்கள் சிம்பிளாக நீங்கள் வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஊறுகாய் வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து நான் வந்து சந்திக்கிறேன். இது எப்படி இருக்குது அப்படின்றது நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி சமைச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட் கொடுங்க. உங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போது வந்து தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு, ஜீரகம், அப்புறம் பெருங்காயம், கொத்தமல்லியும் தூவிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ வெரி மச்.